students, good evening. Welcome to Ennuham Improvement channel. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்னுடைய MCQ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 11th क्वेश्चन பாத்தீங்கன்னா the particular integral of d squared plus 4 of y is equal to sin h 2x is அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸ்க்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ரூலில் வரும். நான் முதலே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ரூல் வந்து sin hyperbolic function, cos hyperbolic function, e power ax, e power minus ax வெறும் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இருந்தால் ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு, ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை d ஸ்கொயர் பிளஸ் 4 இன்ட்டு இந்த sin h 2x அப்படின்றது வந்து e பவர் 2x மைனஸ் e பவர் மைனஸ் 2x டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 1 பை 2 வந்து வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் e பவர் 2x போடும்போது 1 by 8 into e power 2x வந்துடும், மைனஸ் e power minus 2xல d equal to minus 2 போட்டீங்கன்னா அதுவும் 1 by 8 into e power minus 2x வந்துடும். ஸோ this is equal to 1 by 8 வெளியே எடுத்தீங்கன்னா e power 2x minus e power minus 2x divided by 2. So that is nothing but sin h 2x divided by 8 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வரும். ஸோ கரெக்டாக ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய வேல்யூ வந்து sin h 2x divided by 8. ஸோ ஆன்சர் வந்து 8. ஓகே, இதுதான் அதனுடைய ஆன்சர். அடுத்து வந்து பாருங்க, பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் d ஸ்கொயர் பிளஸ் 6d பிளஸ் 5 ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை பண்ணலாம், உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ் அதாவது d இருக்கிற இடத்துல மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இங்கே ப்ளஸ் 1, இங்கே மைனஸ் 6 ப்ளஸ் 5 0 ஆகும். அப்போ மேலே ஒரு எக்ஸால் மல்டிபிள் பண்ணிட்டு கீழே டியை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும்னா எக்ஸ் டிவைடட் பை 2d பிளஸ் 6 இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் வரும். மறுபடியும் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா மைனஸ் 2 பிளஸ் 6னா 4 வந்துடும். ஸோ எக்ஸ் டிவைடட் பை 4 இ பவர் மைனஸ் எக்ஸ் பீயிங் த ஆன்சர். எக்ஸ் டிவைடட் பை 4 இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ இதுதான் அதனுடைய பர்டிகுலர் இன்டெக்ரல். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க, the solution of d squared minus 2ad plus a squared of y is equal to 0. நல்லா தெரியும், காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் being the only solution. ஸோ அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும். இதை மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி உங்களுடைய ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா டி ஸ்கொயர் மைனஸ் அதாவது எம் ஸ்கொயர் மைனஸ் 2am பிளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு வருது. அப்போ உங்களுடைய ரிசல்ட் வந்து எம் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா ஏ அப்படின்னு வரும். ஸோ உங்களுடைய வேல்யூ வந்து ஏஎக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகே, எஸ், தட் இஸ் த ஃபைனல் ரிசல்ட். இதுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு 0 இருக்கிறதுனால உங்களுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபார் டி ஸ்கொயர் பிளஸ் 16 ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் 4x. அப்போ தி இன்டெகிரேட் இதை வந்து ஆக்சுவலி வந்து டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் 0 இன் த டினாமினேட்டர். டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து ஏ வந்து 4 இருக்குது, அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் போட்டிங்கன்னா 0 ஆகும். அப்போ மேலே ஒரு எக்ஸ்னால மல்டிபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் 2d இன்ட்டு காஸ் 4x. அப்போ என்ன செஞ்சால் போதும்னா எக்ஸ் டிவைடட் பை 2 இன்ட்டு 1 பை டி ஆஃப் காஸ் 4x அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் இன்டகிரேட் பண்ணாலே போதும். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் வில் பி ஈக்குவல் டு sin 4x டிவைடட் பை 4. அப்போ உங்களோட வேல்யூ எக்ஸ் இன்ட்டு sin 4x டிவைடட் பை 8 வரும். எக்ஸ் இன்ட்டு sin 4x டிவைடட் பை 8 வரும் இந்த ரிசல்ட். ஓகே, அடுத்தது the complementary function of d squared y plus y is equal to cosecant x. காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ m squared plus 1 is equal to 0, m squared is equal to minus 1, m is equal to plus or minus i. ஸோ உங்களோட ஆன்சர் a cos x plus b sin x தான் வரும். அதே மாதிரி இப்போ y1 y2 ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு y1 y2 dash minus y2 y1 dash கேட்டிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா y1 is equal to cos ax, y2 is equal to sin ax. இது வந்து நம்ம அந்த ஜெகோபியன் j ஃபைண்ட் பண்ணுற ரிசல்ட்டில் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ y1 dash y2 dash அப்படின்னு டிட்டர்மினண்ட்டில் போட்டுருங்க. போட்டுட்டு இதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இது வந்து cos axனா மைனஸ் a sin ax. ஸோ cos ax அங்கிட்ட வந்து y1 dash வந்து மைனஸ் a sin ax வரும். அதே மாதிரி sin ax அது வந்து a இன்ட்டு cos ax வரும். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா a cos ஸ்கொயர்ட் ax மைனஸ் a sin ஸ்கொயர்ட் ax மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ a ஸ்கொயர்டு a இன்ட்டு cos ஸ்கொயர்ட் ப்ளஸ் sin ஸ்கொயர்ட் a அப்படின்ற ரிசல்ட் மட்டும் வரும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். இந்த ப்ராப்ளம் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் சொல்லி ஒரு எக்ஸாக்டாக ஐடியா நல்லா கிடைக்கும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 கிவன் ஒய் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0 ஒய் டேஷ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் நீங்கள் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடணும். அப்போ என்ன ஆகும்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, எம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ வந்துடும். ஸோ ஏ இன்ட்டு காஸ் 1x ப்ளஸ் பி இன்ட்டு சைன் 1x அப்படின்றது வந்து இதோட ரிசல்ட்டு. பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ஒய் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போ ஒய் ஆஃப் 0 அப்படின்னா இதில் 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஏ அப்படின்னு வரும். காஸ் 0 வந்து 1 ஆயிரும். அடுத்ததுல வந்து பி இன்ட்டு சைன் 1x சைன் 0 0 ஆயிரும். திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது ஏ வந்து 0 ஆயிடுச்சு. ஒய் டேஷ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ மைனஸ் ஏ சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் 1x அப்படின்னு வரும். இதுவும் வந்து ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. அப்போ பியோட வேல்யூ 1 வரும். ஸோ இதோட ஆன்சர் 1 இன்ட்டு சைன் 1x அப்படின்றத இதோட ரிசல்ட்டு. ஏ அப்படின்றது இதோட ரிசல்ட். ஏவுக்கும் பியுக்கும் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணுறது தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஐடியா யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக செஞ்சீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக கிடச்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் என்ன செய்யணும்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி என்ன டெரிவேட்டிவ்லேருந்து என்ன வருது, இதுலேருந்து என்ன வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அடுத்தது வந்து the particular integral of d minus 2 whole square of y is equal to e power 2x. இதோட பர்டிகுலர் இன்டர்வல் மட்டும் கேட்குறாங்க. ஓகே, இதெல்லாம் நீங்களாவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரிசல்ட் பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் sin 2x plus 5 over d square plus 4 of y is equal to அதுவும் கேட்டிருக்காங்க. இதுவும் நீங்களாவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஃபைன் பண்ணுற மாதிரியோ அல்லது ஜெகோபியன் வேல்யூ ஜே ஃபைன் பண்ணுற மாதிரியோ அல்லது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரியோ தான் இதில் எம்சிக்யூ பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பெரிய கொஸ்டின்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகே, இதில் வந்து the values of e power ax divided by d minus a. a சப்ஸ்டிட் பண்ண 0 வரும். அப்போ மேலே ஒரு x போடணும், கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வரும். அப்போ x into e power ax. ஸோ a b இந்த ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் தான். நான் இப்போ ஆக்சுவலி வந்து இந்த பிடிஎஃப் வேணும்னா உங்களுக்கு வந்து என்னுடைய மெயில் ஐடியில் நான் அட்டாச் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் யார் கேட்டாலும் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து அனுப்புகிறேன். இதில் வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் கம்மிங் அண்டர் த எம்சிக்யூ டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் மினிட், நான் அடுத்த ஒரு டாபிக் எடுத்துடலாம். அந்த டாபிக் இப்போ கொஞ்சம் பார்த்துடலாம். ஓகே.